மாரிமுத்து. மாரிமுத்தா. வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனாலயும் 3வது பொண்ணுங்கிறதுனாலயும் அம்மன் பேர் வைக்கணுங்கிறதுனாலயும் இந்த பேர் வச்சாங்க. என் பேர் புகழேந்தி. புகழேந்தியா? ஏங்க எனக்கு உண்மையாவே சொல்றேன், எனக்கு ஒவ்வொருத்தர் பேரும் அடுத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி வந்துச்சு. புகழேந்தின்னு இப்படி பொம்பளை பிள்ளைக்கு வைப்பாங்க? அது தெரியல. எங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு அந்த வித்தியாசமா பேர் இருந்தது, நல்ல பேரா தோணுச்சுன்னு புகழேந்தி வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது அது ஆம்பளை பேருன்னு தெரியாது. ஓ, அவங்க தெரியாது, பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க. பிடிச்சிருக்குன்னு வச்சுட்டாங்க. நீயே சொல்லுது நியாயமா? வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. கல்பனா ஜோதிகான்னு. நான் பிறக்கும்போது எங்க வீட்டுல தேன் கூடு இருந்ததா சொல்றாங்க. அது எதிர் வீட்டுல ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் இவருக்கு என்ன பேர் வைக்கலான்னு கேட்கும்போது ஒரு தமிழ் பேரா தேன்மொழின்னு வச்சிடுங்க. நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? பரவாயில்ல சார், கை வச வேற ஐடியா இருக்கு. தேன்மொழி அன்பு. யாரா லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்களா? நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு தேனும் ஒரு தமிழ் ஆசிரியர் உங்களை எங்க கூட வச்சுட்டாரு. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? புள்ள குழந்தை பிறந்த கீதையை ஒட்டின பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினாராம். கீதாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் எனக்கு வச்சாங்க. கீதாமிர்தம். பக்கத்துல என்னோட பேர் கல்யாணி. கல்யாணி. இந்த பேர் என்னன்னா எங்க குலசாமி பேருன்றனால இந்த பேர் வச்சிருக்காங்க. என் பேரு முத்து காமாட்சி. முத்து காமாட்சி. எஸ். அதாவது எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாங்க. அப்பா வளர்த்தது எல்லாமே எங்க அப்பாவோட பெரியப்பா, அதனால அந்த பேர் வச்சுட்டாங்க. என் பேரு சிந்து. சிந்து. ஓ. அம்மா வந்து கிராமத்துல படிக்காதவங்க தான். சோ அவங்களுக்கு இது ஆண் பேரா பெண் பேரான்னு அப்போதைக்கு அவங்களுக்கு தெரியலையா, சோ அதனால சிந்துன்னு வச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு